ஆப்வியஸாக ஒரு டீனேஜராக ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணணும்னு தோணும். அதாவது தன்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அதே சமயத்தில் தன்னோட எஜுகேஷன் இது ரெண்டையுமே எனக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ரைட் ஃபார் யூ. பிகாஸ் உங்களோட டைமில் நீங்கள் ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடியும், அதே சமயத்தில் நீங்கள் ஹேண்ட்ஸமாகவும் தெரிய முடியும். அண்ட் இஃப் தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. நம்பர் 1, பி அன் ஏர்லி பேர்ட். ஏர்லி பேர்ட் அப்படின்னா 4 o'clock இல்லை 5 o'clock எந்திரிக்க சொல்லலாம். அட்லீஸ்ட் 6 AM. ஒரு ஏர்லி பேர்ட் ஒரு டீனேஜராக கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் 4 o'clock இல்லை 5 o'clock எந்திரிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் 6 AM இஸ் ரீசனபிள். நீங்கள் நைட் ஒரு 10 o'clock இல்லை 11 o'clock படுக்கிறீங்கன்னா 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் மோர் தென் எனஃப், ரொம்ப சஃபிஷியண்டான ஸ்லீப். ஸோ நீங்கள் மார்னிங் 6 o'clock எந்திரிங்கன்னா நீங்கள் ஒரு ஏர்லி பேர்ட்னே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் உங்களோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ், ஆக்டிவ், பாசிட்டிவ் அண்ட் ஹையர் லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் நிறைய விஷயத்தை நாக் அவுட் பண்ணலாம். ஸோ முக்கியமான 4 விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம்ஒர்க், ஸ்டடிங், சைட் ஹசில், அப்படி இல்லைனா உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ணலாம். லைக் 1 or 2 hours இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்பர் 2, உங்களோட பாடியை மெயின்டைன் பண்ணுறது. உங்களோட பாடி அப்படின்னு வரும்போது உங்களோட ஃபேஸ், ஹேர், ஸ்கின் இது மூணையுமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் உங்களோட பாடி அப்படிங்கிறது. நம்மளோட பசங்களுக்கு எக்ஸசிவான டைம் அண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி நிறைய செலவு பண்ணி தன்னோட பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வரவே வராது. அண்ட் டீனேஜராக நிறைய காசு கொடுக்க போகிறதில்ல. ஸோ நீட்டாக இந்த 3 பார்ட்டியுமே நீங்கள் வாஷ் பண்ணாதான் டர்ட்ஸ், ஜெர்ம்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கின், ஹேர், பாடி மூணுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு சோப் யூஸ் பண்ணிங்கன்னா சோப் உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹார்ஷ் அண்ட் எக்ஸசிவ் ட்ரைனஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணணும். பட் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் இட் இஸ் ரியலி டஃப், எக்ஸ்பென்சிவ், நம்மளால் பண்ண முடியாது அண்ட் அண்டர் பட்ஜெட்டில். ஸோ நான் ரீசெண்டாக Muuchstacோட 3-in-1 பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங். நான் ஒரு 14 days அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நான் ஒரு 10 to 15 days ரிவ்யூ பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது யூஸ் பண்ணிட்டு நான் வெளில வரும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. பிகாஸ் இது ஒரு ஓஷன் பாடி வாஷ் அப்படின்ட்டு. ஸோ இதில் 3 important ingredients இருக்கு. ஆலோவேரா அண்ட் விட்டமின் சி. இது உங்களோட ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுறதுக்கு, பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் நம்பர் 3, சாலிசிலிக் ஆசிட். ஸோ இந்த சாலிசிலிக் ஆசிட் உங்களோட ஆக்னே, பிம்பிள் உங்களோட ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களோட பாடி ஆக்னேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் உங்களோட ஹேரில் இருக்க டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, நான் ஏன் ஒரு பாடி வாஷ் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் சோப் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹார்ஷான ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் அதே சமயத்தில் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ட்ரைனஸ் கொடுக்கும். அண்ட் பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 3-in-1 யூஸ் பண்ணும்போது உங்களோட மணியை கூட சேவ் பண்ண முடியும். அண்ட் இதோட காஸ்ட் ₹299 ஒன்லி. அப்சல்யூட்லி 3-in-1 in ₹299. நான் இது ஒரு 14 days யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட டிஃபரன்சஸ் என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். டூ செக் இட் அவுட். நம்பர் 3, கீப் அன் அலார்ம் ஃபார் யுவர் ஹைட்ரேஷன். உங்களோட பாடிக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு ஒரு ப்ரெஷியஸான விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். இந்த வாட்டர் தான் உங்களோட பாடியை கம்ப்ளீட்டாக ஹைட்ரேட்டாக வச்சுக்க போகுது. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எனர்ஜி, ஒரு விஷயத்தை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் அவுட் ஆகாமல் இருக்கணும், ட்ரை ஆகாமல் இருக்கணும், என்னோட பாடி நல்லா ஆக்டிவேட்டடாக இருக்கணும், எனக்கு நல்லா எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா you have to drink water. ஒரு நாளைக்கு 3 to 3.5 liters of water is a must. உங்களோட பாடியை நீங்கள் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டா தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டீனேஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரூமிங் ரொட்டீன்ஸ் இருக்குது, பட் என்னோட ஸ்கின் நல்லா இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் இருக்குது, பட் என்னோட ஹேர் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் பேசிக்கலி நீங்கள் எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ஹைட்ரேஷன் இருந்துச்சுனாவே உங்களோட ஸ்கின், உங்களோட ஹேர் ரெண்டுக்குமே ஹைட்ரேஷன் தேவை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கீப் அன் அலார்ம். ஒரு 2 hours ஒன்ஸ் இல்லை 1.5 hours ஒன்ஸ் நீங்கள் அலாரம் வச்சு இந்த 3 to 3.5 liters ஆஃப் வாட்டரை கன்சியூம் பண்ண பாருங்க. ஒரு நாளைக்கு என்னென்ன முடியுமோ, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடுவில் உங்களால் தண்ணி குடிக்க முடியுமோ தண்ணி குடிக்க பாருங்க. அதுக்கு தான் இந்த அலார்ம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அலார்ம் வச்சுட்டீங்கன்னா அந்த டைம் அலார்ம் அடிக்கும் போது டக்குன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க. நம்பர் 4, மேக் அ லிஸ்ட். ஸோ லிஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். ஒரு டீனேஜரா ஓகே, ஒரு நாளைக்கு இதை படிக்கணும், ஒரு நாளைக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணணும், ஒரு நாளைக்கு நான் ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணணும், ஒரு நாளைக்கு நான் என்னோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எழுதி வச்சாதான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக அதை எல்லாத்தையுமே அடித்து நாக் அவுட் பண்ண முடியும். ஸோ நான் எப்பயுமே ஒரு டாஸ்க் நோட் அப்படின்னு நான் வச்சிருப்பேன். ஸோ இந்த டாஸ்க் நோட் நான் ரோட் அப்படின்னு, ஐ திங்க் அந்த பிராண்ட் நேம் எனக்கு தெரியல, ஸோ அந்த பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எழுதிட்டு ஒரு டைமே ஒரு டாஸ்க்கை நான் முடிச்ச பிறகு டிக் பண்ணும்போது இல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போதோ அடுத்த டாஸ்க்கை நான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்பார்க் எனக்கு வர ஆரம்பிக்கும். ஆப்வியஸாக ஒரு டீனேஜராக எல்லாத்துக்குமே நான் ஒரு 10 பேர் 20 பேர்த்து கூட இருக்கும்போது நான் பெஸ்ட்டாக இருக்கணும், நான் ஃபஸ்ட்டாக
ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு கிளாஸாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் ரூமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் காலேஜில் படிக்கிறீங்களா இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியாக இருக்கட்டும், அதில் நான் பெஸ்ட் வெர்ஷனாக தெரியணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி நினச்சிங்கன்னா அது நினைக்கிறது மட்டும் பத்தாது, அதுக்கான ஒர்க், அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பாச்சும் நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த டாஸ்க் லிஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5, ஹேவ் யோர் மீல். ஸோ உங்களோட பாடி தான் என்னோட டெம்பிள் நான் சொல்லுவேன். ஆல்வேஸ் உங்களோட பாடி தான் உங்களோட டெம்பிள். உங்களோட பாடியை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. உங்களோட பாடிக்கு தேவையான எனர்ஜி நீங்கள் கொடுத்தா தான் அந்த நாளுக்கான விஷயத்தை உங்களால் போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் நெவர் எவர் ஸ்கிப். நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ப்ரோ, டேரெக்டாக மத்தியானம் சாப்பிடுவீங்கன்னா மார்னிங் எந்திரிச்ச பிறகு நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்த பிறகு பாடி ரொம்ப எம்டியாக இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இன்டேக் பண்ணிங்கன்னா தான் அந்த ஒரு 4 hours 5 hours உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எம்டியாக விடாதீங்க. அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, பிரெட்ஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு உங்களோட பாடிக்கு தேவையான எனர்ஜி கொடுத்து, அந்த எனர்ஜியை வச்சு தான் நீங்கள் இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே செய்ய முடியும். நீங்கள் ஸ்கூல் போகிறதுனாலும் சரி, காலேஜ் போகிறதுனாலும் சரி, ஒர்க் போகிறதுனாலும் சரி, இந்த எனர்ஜி உங்களுக்கு தேவை. அன்றைக்கி போய் அந்த நாளை நம்ம உட்காந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. அதுக்கு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் எடுங்கன்னு நான் சொல்கிறேன்.